இந்த வீடியோட குட் பேட் அக்ரி இந்த படத்தோட கதையை தான் பார்க்க போகிறோம். படத்தோட ஆரம்பத்தை வந்து அஜித் அவங்களோட ஃப்ளாஷ்பேக்கை வந்து நமக்கு சொல்கிறாங்க. அதாவது பெரிய கேங்ஸ்டராக வந்து இருந்திருக்காரு. தீனா, வில்லன், மங்காத்தா, பில்லா இப்படின்னு அமர்க்கணம், அட்டகாசம் இப்படி சொல்லி எல்லா கதையும் வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்து அஜித் அவங்க வந்து திரிஷா வந்து கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் வந்து அவங்க வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க. குழந்த பிறகு வந்துருக்கு. அதை பார்க்கறதுக்காண்டி இவர் வந்து போகிறாரு. அதை பார்த்தோன்னே வந்து இவங்க திரிஷா வந்து சொல்கிறாங்க, நீ உன்னை இதுவரை செஞ்ச எல்லா தப்பெல்லாம் போதும், இனிமேல் வேண்டாம், இனிமேல் நல்லவனாக இருக்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு எல்லா குற்றத்தையும் நீ ஒத்துக்கிட்டு நீ ஜெயிலில் போய் சண்டர் ஆயிரு, வந்ததுக்கப்புறம் வந்து நம்ம ஒன்றா ஃபேமிலியாக வந்து வாழலாம் அப்படின்னு சொல்லி திரிஷா வந்து சொல்கிறாங்க. உடனே அஜித்து வந்து திரும்பி வந்து நல்லவனாக வந்து மாறி போலீஸ் ஸ்டேஷனில் போய் வந்து சண்டர் ஆகிறாரு. சண்டர் ஆகி வந்து 16 வருஷம் வந்து ஆகுது. திரிஷா வந்து காட்டுறாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய பையன் வந்து இருக்கான். அவங்க தாத்தாவாக வந்து பிரபு அவங்க வந்து கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. திரிஷாவோட அண்ணனா வந்து பிரசன்னா வந்து அவங்க கேரக்டர் வந்து ப்ளே பண்ணியிருக்காங்க. இப்போ அந்த பையன்கிட்ட வந்து திரிஷா அவங்க வாக்கு சொல்கிறாங்க, உன்னோட இந்த பர்த்டே அன்றைக்கி வந்து அப்பா வந்து வருவார், கண்டிப்பாக வருவார் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே பிரபு வந்து அங்கே வந்து சொல்கிறாங்க, இது மாதிரி வந்து அவன் ரிலீஸ் ஆக இன்னும் 2 வருஷம் இருக்குது, அதுக்கிட்டையும் எப்படி வருவான், நான் என்னோ அவன் பாஸ் ஆனான்னு சொல்லி வச்சேன், இப்போ எனக்கே வந்து பிரச்சனையை வந்து தீர்ந்துடும் போல அப்படின்னு சொல்லி திரிஷா வந்து சொல்கிறாங்க. அப்போ ஜெயிலை வந்து காட்டுறாங்க. ஜெயிலை வந்து ஒரு கும்பல் வந்து ஜெயிலை விட்டு தப்பிக்க போகலான்னு சொல்லி பார்க்குது. அப்போ அஜித் வந்து அங்கே ஜெயிலை வந்து பாதுகாத்துட்ருக்காரு. ஏன்னா வந்து போலீஸ்காரங்க எல்லாரையும் வந்து வீட்டுக்கு அனுப்பிச்சு இவர் தான் வந்து ஜெயிலை யாராவது தப்பிக்கிறதா இருந்தால் அவங்க வந்து பாதுகாத்துட்டு வந்து இருப்பார். தப்பிச்சு போனவங்க எல்லாரையும் அடித்து பிடிச்சி வந்து திரும்ப வந்து ஜெயிலில் வந்து போட்டார். அப்போ அவங்க பையன் வந்து வீடியோ கார்டு வந்து பேசுகிறேன். இவரும் வந்து பின்னாடி ஃபாரினில் இருக்க மாதிரி செட்டிங்லாம் வச்சு வந்து வீடியோ கார்டு வந்து பேசுகிறாரு. நான் கண்டிப்பாக அவன் பர்த்டேக்கு இருப்பேன்னு சொல்லி ப்ராமிஸும் வந்து பண்ணிடுறாரு. இவர் நாங்கள் போலீஸ்கிட்ட வந்து ரெக்வஸ்ட் பண்ணார், தயவு செஞ்சு என் பையன் பர்த்டேக்காண்டி வந்து ஏதாவது அப்ளிகேஷன் இதெல்லாம் வந்து போட்டு என்னை வந்து வெளியே விட பாரு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. அதே மாதிரி போலீஸ் இவரோட ஃப்ரெண்டுனால வந்து நிறைய அப்ளிகேஷன்லாம் போட்டு வந்து இவரை வந்து ரிலீஸும் வந்து பண்ணிடுறாரு. உடனே வந்து மும்பைக்கு வந்து வராரு. வந்தோடனே வந்து திரிஷா வந்து இவங்களை வந்து வெல்கம் பண்ணுறாங்க. வெல்கம் பண்ணி வந்து கொஞ்ச நேரம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. உன்னை பார்த்து ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லி, எனக்கு வந்து ஜெயிலு போனது ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி வா ஊருக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கே ஹோட்டல் வந்து கிளம்பி போயிட்டுருக்காங்க. போகிற வழின்னா ஒரு கேங் வந்து இவங்களை ஃபாலோ பண்ணி வந்து அடித்து தம்சம் பண்ண பார்க்குது. அந்த கேங்கை வந்து அஜித் வந்து அடித்து தம்சம் பண்ணிட்டு ஏர்போர்ட் வந்தோடனே வந்து திரிஷா வந்து சொல்கிறாங்க, நீ இது மாதிரி உன் பிரச்சனைலாம் பின்னாடியே எடுத்துகிட்டு எங்களை வந்து பார்க்குறதா வர வேணாம், உன்னால எங்கள் பிரச்சனைலாம் வந்து எங்கேயும் வந்து பாதிக்கப்படுவோம், அதனால் வந்து நீ முதல்ல உன் பிரச்சனைலாம் முடிச்சுட்டு நீ எங்களை வந்து ஸ்பெயினில் வந்து பார்த்தா போதும் அப்படின்னு சொல்லிட்டு அஜித்தை விட்டுட்டு இவங்க மட்டும் கிளம்பி வந்து ஸ்பெயினுக்கு வந்து போயிடுறாங்க. இங்கே வந்து என்னடா ஒரே பிரச்சனையாக போச்சு அப்படின்னு சொல்லிட்டு மும்பையில் உள்ள மொத்த கேங்கையும் வந்து உட்காந்து கூப்பிட்டு வந்து அஜித் வந்து பேசுகிறாரு. அங்கே இவர்கிட்ட எந்த துப்பாக்கி ஸ்டாக்கு எல்லா ஸ்டாக்கையும் வந்து அடித்து முடிச்சுட்டு வந்து உட்காந்து பேசிட்டு போது இது மாதிரி நான் எந்த வம்பு தும்புக்கும் வரலை, என்னை தயவு செஞ்சு வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க, ஏதாவது ரிவெஞ்ச் இருக்குன்னா இந்த ரூமோட வந்து முடிச்சிருங்க அப்படின்னு சொல்லி பேசுகிறாரு. பேசிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போக வந்து இவருக்கு ஒரு ஃபோன் வருது. இவங்க ஒய்ஃப் திரிஷாட்டேருந்து ஸ்பெயின்லேருந்து, இது மாதிரி உன்னோட பிரச்சனைக்காரங்களுக்கு நீ ரீசனை தெரிஞ்சு போனது போல ஸ்பெயின்லேருந்து நம்ம பையனை வந்து காணோம் தூக்கிட்டாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அங்கே உள்ளவங்கள்ட்ட யாராவது என் பையனை யாராவது கடத்துனீங்களா அப்படின்னு வந்து சொல்லி வந்து கேட்குறாங்க. இல்லை நாங்கள் யாருமே கடத்தலை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே அங்கே உள்ளவங்க எல்லாத்தையும் அடிச்சுட்டு அஜித் அங்கேருந்து வெளியே வர்றாரு. வெளியே வந்துட்டு என்னாச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தா இவரோட மச்சான பிரசன்னா வந்து ஃபோன் பண்ணுறாரு. அப்புறம் நீங்கள் உடனே இங்கே வரணும் ஸ்பெயினுக்கு, ஒரே பிரச்சனை ஆயிடுச்சு, உங்கள் பையனை வந்து போலீஸ் வந்து அரெஸ்ட் பண்ண போயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே வந்து இவர் கிளம்பி வந்து ஸ்பெயினுக்கு போகிறார். ஸ்பெயினுக்கு போனோடனே வந்து கோர்ட்டில் வந்து அந்த விசாரணை வந்து நடக்குது. வந்தால் ஒரு ட்ரக் கேஸில் வந்து அவங்க பையனை வந்து அரெஸ்ட் பண்ணி வந்து ஜெயிலில் வந்து தூக்கி போட்டுறாங்க. உடனே வந்து திரிஷா வந்து சொல்கிறாங்க, என் பையனை நான் அப்படிலாம் வளர்க்கல, நீ திரும்ப ஜெயிலேருந்து வந்தனால தான் வந்து இவ்வளோ பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு திரிஷா வந்து அஜித்தை வந்து திட்டிட்டு வந்து போயிடுறாங்க. வந்து அவங்க பையன் வந்து கேட்டார், நீங்கள் கேங்ஸ்டராக இருந்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஆமாம் கேங்ஸ்டராக இருந்தேன் அப்படின்னு வந்து அவரும் வந்து ஒத்துக்கிறாரு. இப்போ அஜித்துக்கு வந்து தெரியாது மும்பை கேங்க எதுவுமே வந்து இவர் பையனை வந்து ஜெயிலில் வந்து இது பண்ணதுக்கு வந்து காரணம் வந்து தெரியாது. உடனே வந்து இவர் பையனை போய் வந்து பார்க்குறாரு. பையனை போய் பார்த்தோன்னே வந்து என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. உடனே வந்து அவர் வந்து சொல்கிறார், இது மாதிரி வந்து நான் ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கூட பேசிகிட்டு இருந்தேன், அவர் கூட லாங் ட்ரைவ் வந்து போயிட்டுருந்தேன், அப்போ திடீர்னு ஒரு கும்பல் வந்து அந்த கேர்ள் ஃப்ரெண்டை சுட்டுட்டு என் பின்னாடியே வந்து தலையை வந்து அடித்தேன், பார்த்தா வந்து நான் ட்ரக் கேஸ் வந்து இங்கே இருக்கேன், எனக்கு எதுவுமே ஞாபகம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நீ இந்த கேங்கை இதுக்கு முன்னாடி பார்த்துருக்கியா அப்படின்னு சொல்லியிருக்கேன், நாங்கள் 2-3 தடவை கெஃபேக் போனப்போ வந்து இவங்க வந்து வம்பெடுத்துருக்காங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து அஜித் தன்னோட டீமை கூட்டிகிட்டு வந்து களத்தில் வந்து இறங்குறாரு. மச்சான் அப்புறம் 2-3 ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க, எல்லாத்தையும் வந்து கூட்டிகிட்டு வந்து களங்கத்தை இறங்கி யார் அதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறாரு. அப்புறம் கெஃபேக்காரன் அப்புறம் அங்கே ஏரியாவில் இருந்தவங்க வக்கீல் எல்லாரையும் பிடிச்சி ஒவ்வொரு ஸ்டெப்பாக வந்து நான் வந்து மேல் நோக்கி வில்லனை நோக்கி வந்து போகிறாரு.
கடைசியாக பார்த்தா தான் வந்து தெரியாது வில்லன் வந்து இந்த டானுங்களோட பைசாலாம் வந்து வைக்கிற வந்து வேலை வந்து பார்த்துட்ருக்காரு. கீழே அந்த மணியெல்லாம் வந்து சேவ் பண்ணுற வேலை வந்து பார்த்துட்ருக்காரு. உடனே வந்து அவங்க பிரச்சனை வந்து சொல்கிறாங்க, அவங்கள கண்டுபிடிக்கணும்னா வந்து நம்ம அவங்க இருக்க பேங்க்குக்கு தான் போக வேண்டியது, அது ரொம்ப கஷ்டமாச்சு அப்படின்னு சொன்னால், இல்லை அந்த இடத்துக்கு தான் நம்ம போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள கூப்பிட்டுட்டு வந்து அந்த பேங்க்குக்கு வந்து அஜித் வந்து போகிறாரு. அங்கே உள்ள எல்லாரையும் வந்து அடிச்சு போட்டுறாரு. போட்டு டேரெக்டாக போய் அந்த பேங்க்கை வந்து இப்போ ஹேண்டில் பண்ணிட்டு அவன்கிட்ட போய் வந்து பேசுகிறாரு. இது மாதிரி என் பையனை வந்து நீங்கள் தூக்கிட்டீங்க, என் பையனை வந்து என்கிட்ட வந்து ஒப்படைச்சிருங்க, நான் பேசாமல் அமைதியாக வந்து போயிடுவேன் அப்படின்னு வந்து சாந்தமாக வந்து பேசுகிறேன். உங்களுக்கு எவ்வளோ பணம் வேணாலும் தரேன் அப்படின்னு சொல்லி வந்து அங்கே பேசிகிட்டு இருக்காரு. உடனே வந்து அங்கே உட்காந்துருக்க வந்து உடனே வந்து ஒரு ஃபோன் வந்து பேசுகிறான். யாருக்கு பேசுனா வந்து அர்ஜுன் தாஸுக்கு வந்து ஃபோன் பண்ணி பேசுகிறான். சரி உடனே அவனை ஒரு ஃபோட்டோ எடுத்து அனுப்பு அப்படின்னு சொல்லி ஃபோட்டோ எடுத்து எல்லா குரூப்லையும் இவரோட ரவுடி கும்பல் எல்லாத்தையும் கூப்பிட்றான். எல்லோரும் வந்து எக்ஸிட் ஆகி வந்து அந்த குரூப் விட்டு வெளியே போயிடறாங்க. நீயும் தப்பிச்சு போயிடு அப்படின்னு சொல்லிட்டு இது வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணிட்டு வந்து அங்கே வந்து கிளம்பி போயிடுறாங்க. உடனே சரி அவனை வந்து அங்கேயே வந்து முடிச்சிடு, அவன் பெரிய பிரச்சனை போட அப்படின்னு வந்து அவர் வந்து பேசிட்டு வந்து ஃபோனை வந்து கட் பண்ண திரும்ப ஃபோனை போட்ட பக்கம் எடுக்கவே முடியாது. இப்போ அஜித் என்ன பண்ணுறான், அந்த பாரையை வந்து அந்த பேங்க்கையே வந்து சுத்தமாக வந்து அடித்து நொறுக்கிட்டு இருக்காரு. அந்த பேங்க்கில் வந்து ஒரு டைம் ஆம் இருக்குது, அதை வச்சா வந்து மொத்த பணமும் வந்து வெடிக்கிற மாதிரி வந்து செட்டப் பண்ணியிருப்பாங்க. இப்போ அவன் ஃபோன் அடிக்கிறனோடனே அர்ஜுன் தாஸுக்கு வந்து இவரே அஜித்தே வந்து ஃபோன் பண்ணுறார். ஃபோன் பண்ணி வந்து அர்ஜுன் தாஸ் கூட வீடியோ கால் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் என் பையனை வந்து உள்ள அமிச்சிங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்ருக்காங்க. இல்லை தெரியாமல் அனுப்பிச்சிட்டா இப்போயே சொல்லி விட சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் வந்து ஃபோன் பண்ணி ஏஏ வாய்ஸில் வந்து அவங்க திரிஷா பேசுகிற மாதிரி வந்து பேசுகிறாங்க. டேய் ஏன்டா என்கிட்டே ஏகேக்கிட்டே ஏஏ வாய்ஸ் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிண்டல் பண்ணுறாரு. இப்போ அஜித் வந்து என்கொயரி பண்ணப்போ வந்து அர்ஜுன் தாஸ் ஒரு ஆள்ட ட்வின்ஸுன்னு சொல்லி தெரிய வருது. உடனே வந்து உனக்கு பின்னாடி ஒருத்தர் இருக்கானே அவனை வர சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு போய் வந்து அவன் ட்வின்ஸை போய் வந்து கூப்பிட வரான். எதுக்கு நீ பண்ண அப்படின்னு சொல்லி தெரிய வரணும் அப்படின்னு சொல்கிறேன். உடனே வந்து சொல்கிறான், எல்லாத்துக்கும் காரணம் பொண்டாட்டி தான், அவள் தான் வந்து என்னை பிளான் பண்ணி வந்து ஜெயிலை வந்து அனுப்பிச்சா. சரி இடத்துக்கு காரணம் என் பொண்டாட்டி தான், நான் என்னமோ நான் தான் காரணம்னு சொல்லிட்டு நான் மனக்குழப்பத்தில் வந்து உன்னை வந்து பழி வாங்க வந்துட்டேன். ஆனால் நான் வெளியே வந்தது காரணமே என் குடும்பத்தோட சேர்தான். நீ வந்து என் குடும்பமே என்ன பண்ணிட்டேன், நான் எப்படி வந்து வெளியே சேர்றது? அவனுக்கு 2 ஆப்ஷன் தரேன், இங்கே இவன் பேங்க் மேனேஜர் வேணுமா இல்லை இந்த எவ்வளோ பணம் வேணுமா அப்படின்னு சொல்லிட்டு அவன் 2 பேரும் இருக்காங்க, 2 பேரும் ஒவ்வொரு சாய்ஸ் சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு 2 வேணுமே, ஏஎன்பி 2 வேணும் அப்படின்னு சொல்லிட்டு 2 வந்து பிளாஸ்ட் பண்ணிடுறாரு. பிளான் பண்ணதுக்கப்புறம் வந்து அவர் சொல்கிற அர்ஜுன் தாஸ் வந்து நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு வந்து சொல்கிறாரு. சரி ஐ எம் வெயிட்டிங் அப்படின்னு சொல்லி இவர் வந்து சொல்கிறாரு. அதுக்கப்புறம் அர்ஜுன் தாஸ் அவங்க அதாவது 2 பேரும் இருக்க இடத்த வந்து அவங்களால வந்து கண்டே பிடிக்க முடியல. வந்து இந்த பக்கம் திரிஷா ஏன் அவனை ஜெயில் அனுப்புன்னு சொல்லி காட்டுறாங்க. அவனுக்கு 18 வயசு முடிய 2 நாள் தான் இருக்குது. அதனால் வந்து அவன் ஜூபிலியன் கோர்ட்டில் தான் வந்து சேர்க்கணும். ஆனால் அந்த திரிஷா வந்து 2 நாள் கழித்து தான் அவன் வந்து கோர்ட்டையே வந்து அவனை வந்து அட்மிட் பண்ணுறாங்க. அதனால் வந்து அவனை வந்து பெரியார் கோர்ட்டை வந்து ஜெயிலை வந்து போட்டு விட்டாங்க. அஜித்தோட பையன் வந்து ஜெயிலில் இருக்காங்க. சமயத்தில் என்னென்னா அவ கூட ஒரு பொண்ணு வந்து இறந்துட்டாங்கன்னு அந்த பாடியை வந்து போலீஸ்காரங்க வந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னு சொல்லிட்டு நமக்கு வந்து காட்டுறாங்க. வந்து அந்த பையன் மேலே மர்டர் கேஸும் வந்து போடுறாங்க. கேஸும் போட்டதுக்கப்புறம் வந்து அவரை வந்து வேறு ஜெயிலுக்கு வந்து மாற்றி விட்றாங்க. இந்த பக்கம் வந்து அர்ஜுன் தாஸ் வந்து திரிஷாவை கொள்றதுக்கு வந்து ஆள் அனுப்ப பார்க்குறாரு. இந்த பக்கம் திரிஷா வந்து சிம்ரன் ஒன்று கடத்திட்டு போகிறார். சிம்ரன் ஏன்னு பார்த்தா வந்து அஜித்தோட எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்டாக வந்து இருக்கார். வாழி படத்தை வந்து இதில் வந்து கட்டியிருக்காங்க. இந்த பக்கம் அவங்க பையனை வந்து பாதுகாக்க வந்து ரெட்டிங்சனை வந்து ஜெயிலியை வந்து உட்கார வச்சுருக்காரு. இப்போ வந்து அவங்க பையனை வந்து ஜெயிலுக்கு கொண்டு போகிற வழியிலே வந்து கொல்ல போகிறான்னு சொல்லி அஜித்துக்கு வந்து நியூஸ் வருது. உடனே வந்து அந்த வேனோட எல்லாரையும் வந்து அடித்து போட்டு வந்து தானே அந்த வேனை ஓட்டி வந்து தன் பையனை வந்து காப்பாற்றுறாரு. கடைசியாக சிம்ரன் பேசும்போது வந்து அவங்க இந்த கப்பலில் தான் இருப்பாங்க, அங்கே போனால் வந்து அவங்க 2 பேரையும் பிடிச்சிடலான்னு சொல்லிட்டு சிம்ரன் வந்து அங்கே கப்பலோட இடத்த வந்து சொல்லி கொடுக்குறாங்க. அஜித்தும் தன்னோட டீமோட வந்து அந்த கப்பலுக்கு வந்து போகிறாரு. முன்னாடி வந்து அஜித் போடுறதுக்காண்டி ஒரு பெரிய பெரிய கேங்ஸ்டர் அர்ஜுன் தாஸ் பெரிய பெரிய கேங்ஸ்டராக வந்து புக் பண்ணுறாரு. அந்த பெரிய கேங்ஸ்டர் எல்லாரையும் வந்து மொத்தமாக வந்து அஜித் வந்து சுட்டு கொண்டு வர்றாரு. அந்த கப்பலுக்கு போனதுக்கப்புறம் என்னன்னா வந்து செத்த பொண்ணு வந்து உயிரோட வந்து அங்கே வந்து இருக்கா, டான்ஸ் ஆடிட்டு இருக்கா. அதை வந்து அஜித் வந்து கண்டுபிடிச்சிடுறாரு. அந்த பொண்ணு அர்ஜுன் தாஸ் 2 பேரையும் வந்து பிடிக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து அங்கே எல்லாருக்கும் வந்து அர்ஜுன் தாஸ் ட்வின்ஸு தான் அப்படின்னு சொல்லிங்கிறத போட்டு காட்டி கொடுத்துட்றாரு. கொடுத்ததுக்கப்புறம் இவர் வந்து ஒரு அர்ஜுன் தாஸையும் அந்த பொண்ணையும் வந்து கூட்டிகிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாரு. அர்ஜுன் தாஸை வந்து இவங்க பணத்தெல்லாம் பாதுகாக்கிறதுன்னு ஒரு பெரிய கேங் லீடர் கொடுத்துப்பேன், அங்கே வந்து விட்டுட்டு அங்கேருந்து கிளம்பி வந்து இவர் வந்து போகிறாரு. கிளம்பி போகிற வழியிலே வந்து அந்த பொண்ணு இருக்காங்கன்னா அந்த பொண்ணு வந்து கடலில் வந்து தெரியாதனமாக வந்து விடுறதுக்கு வந்து போயிடுவான். அப்போ இன்னொரு அர்ஜுன் தாஸ் வந்து பிடிக்க போவார். இன்னொரு அர்ஜுன் தாஸ் வந்து சொல்லுவார், அந்த பொண்ணை வந்து சுட்டுடு, அந்த பொண்ணால் தான் வந்து பிரச்சனை, அவள் தான் வந்து எவிடன்ஸ், அவளை வந்து சுட்டுடு அப்படின்னு வந்து சொல்கிறாரு. உடனே வந்து அந்த பொண்ணை வந்து சுட்டுறாங்க. இந்த 2 அர்ஜுன் தாஸ் வந்து இங்கேருந்து கிளம்பி வந்து போகிறாங்க.
போகிற வழியே வந்து அஜித்தை வந்து பார்த்துறாங்க. அஜித்தை பார்த்ததுக்கப்புறம் வந்து இப்போ 2 அர்ஜுன் தாஸுக்கு வந்து சண்டை வந்து ஆரம்பிக்குது. ஜெயிலை அவன் பையனை போடுறதுக்கும் ஆரம்பிச்சாச்சு அப்படின்னு வந்து இவங்க வந்து சொல்கிறாங்க. ஜெயிலை பார்த்தா வந்து ஆல்ரெடி அஜித்தோட ஃப்ரெண்டும் பிரசன்னா வந்து அங்கே வந்து இருப்பாங்க. அவங்க 2 பேர் வந்து அவங்க பையனை கொள்ள வந்த ஆளுங்க எல்லாரையும் வந்து அடித்து துவம்சம் பண்ணிட்டுருமா. இவங்க அஜித் வந்து இவங்க 2 அர்ஜுன் தாஸையும் வந்து பிடிச்சி வந்து காரில் ஏற்றிட்டு வந்து போயிட்டுருப்பாரு. போகிற வழியில் பார்த்தா இன்னொரு கேங் வந்து மொத்தமாக வந்து அஜித் அவங்க அர்ஜுன் தாஸ் இருக்க காரையும் வந்து மறைக்கிறோம். அப்போ வந்து மார்க் ஆண்டனி படத்தில் வர மாதிரி சுற்றி காருக்கு முன்னாடி துப்பாக்கி, பின்னாடி துப்பாக்கி, லெஃப்ட்டு துப்பாக்கி, ரைட்டு துப்பாக்கி, மேலே துப்பாக்கி, எல்லா பக்கம் துப்பாக்கி இருக்க ஒரு காரை வந்து ஆன் பண்ணி வந்து எல்லாத்தையும் வந்து படபடன்னு சுட்டுருவார். சுட்டு வந்து இவங்க 2 பேரையும் கொண்டு போய் வந்து ஜெயிலில் வந்து நிப்பாட்டிடுவார். நிப்பாட்டினதுக்கப்புறம் வந்து உண்மையெல்லாம் சொல்லி வந்து இவங்க பையனை வந்து மீட் எடுத்துகிட்டு கொண்டு வருவார். மீட் எடுத்து கொண்டு வந்ததுக்கப்புறம் பர்த்டே அன்னைக்கு வந்து நல்லா வந்து ஃபேமிலியோட செலிப்ரேட் பண்ணிட்டு அஜித் வந்து ஜாலியாக வந்து இருப்பார். அப்போ வந்து இவங்க அர்ஜுன் தாஸ் வந்து நம்ம ஜெயிலேருந்து தப்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெயிலுக்கு போகிற வழியிலே வந்து தப்பிச்சு வந்து வெளியே வருவாங்க. அங்கேயும் வந்து அஜித் வந்து வந்துடுவார். வந்து அவங்க 2 பேரையும் வந்து அங்கேயே வந்து சுட்டு போட்டுருவார். இதோட இந்த படத்தோட கதை வந்து முடியுது. நன்றி.